ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டயஸ்டேசிஸ் ரெக்டி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அப்டமினல் செப்ரேஷன். இது எதனால் காஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு நிறையா ரீசன் இருக்குங்க. அது எப்படி சரி பண்ணணும், என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணால் அந்த அப்டமினல் செப்ரேஷன் சரி பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் பிரிட்ஜ் மூமெண்ட். ஓகேங்களா, இது நீங்கள் 15 கவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பிரிட்ஜ் ஹோல்டிங். நான் கால் எந்த அளவுக்கு லாங்காக வச்சுருக்கனோ அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிரிட்ஜ் ஹோல்ட் பண்ணும்போது உங்களோட கோரும் உங்களோட க்ளூட்டும் நல்லா டைட்டன் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, என்னோடய லெக்கு பார்த்தீங்களா, நான் எந்த அளவுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு வச்சுட்டு வெறும் பெல்விக் மசில் மட்டும் டைட்டன் பண்ணி லூஸ் பண்ணு. நல்லா பாருங்கள் நான் எந்த மாதிரி டைட் பண்ணி எந்த மாதிரி லூஸ் பண்ணுறேன்னு. ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிறேன், அப்டமினல் செப்ரேஷன் எதனால் வருதுன்னா நிறைய ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் ரீசன் டெலிவரி. ப்ரெக்னென்சியில் நம்ம பேபி டெலிவரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி செப்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் வெயிட்டாக இருந்தால் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. புவர் போஷர், அதாவது போஷர் கரெக்டாக இல்லைனாலும் அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அடுத்த வேரியேஷன் பாருங்கள், சைட் பிளாங்க்கு. இதில் நீங்கள் கோர் என்கேஜ் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி சைட் சேஞ்ச் அந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா. இப்போ அகைன் அப்டமினல் செப்ரேஷனை சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்குங்க. நீங்கள் போஷர் புவராக பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஒரு சில குழந்தைங்க பிறக்கும் போதே அந்த அப்டமினல் செப்ரேஷனில் பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப பெரிய இஷ்யூ கிடையாது. நான் சொல்கிற இந்த ஒர்க் அவுட் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கனாலே உங்களுக்கு குறைஞ்சிரும். ஓகேவா. இதோட பார்ட் 2 வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். இது கொஞ்சம் வேரியேஷன் தான். ஓகேவா. அடுத்த வேரியேஷன் பார்த்தீங்களா, நீ டக் க்ரன்ச்சஸ். பார்த்தீங்களா நான் லெக் எப்படி வச்சுருக்கேன், எப்படி க்ரன்ச்சஸ் பண்ணுறேன் அதே மாதிரி. இன்னொரு விஷயம், நம்ம க்ரன்ச்சஸ் பண்ணும்போது பாடி எப்போ அப் பண்ணுறோமோ அப்போ ப்ரீத் அவுட், எப்போ அப்பர் பாடி கீழே வருதோ அது ப்ரீத் இன். சரியா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே க்ரன்ச்சஸில் நம்ம மேலே எழுந்திருக்கும் போது ப்ரீத் அவுட், கீழே வரும்போது ப்ரீத் இன். ஓகேவா. அடுத்த வேரியேஷன் ரிவர்ஸ் க்ரன்ச். ஓகேவா. இதே மாதிரி நீங்கள் பின்னாடி, அதாவது இடுப்பு கீழே கை சப்போர்ட்டும் பண்ணிக்கலாம், சப்போர்ட் இல்லாமையும் பண்ணலாம். ஓகேங்களா. அதாவது லோ பேக் பெயின் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பண்ணுங்கள். லெக்கு நான் கரெக்டாக ரொம்ப மேலே கொண்டு போகக்கூடாது. அதாவது நீ ஸ்ட்ரைட் ஆகி அந்த லெக் பெண்ட் ஆகணும். இது பாருங்கள், எல் ஷேப் 7 மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. இது ரிவர்ஸ் க்ரன்ச். அடுத்த வேரியேஷன் இது லோயர் ஆபுக்கு போகுங்க. இது நீ லைட்டாக பெண்ட் பண்ணி மேலே வச்சுட்டு, இப்போ பாருங்கள் என்னோடய டோ மட்டும் கீழே போய் டச் ஆகுதா, அது டோ டச்சு. இதில் நீங்கள் டோ டச் பண்ண முடியாதவங்க ஹீல் டச்சும் பண்ணலாம். இங்கே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணுங்கள். கை ஆனால் சைடில் தான் வைக்கணும். கோரை என்கேஜ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பண்ணுங்கள். போத் லெக்ஸ் பண்ண முடியலையா, சிங்கிள் லெக் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்தது சிங்கிள் லெக் 60 டிகிரியில் ஹோல்ட் பண்ணி ஒரு லெக்கை கீழே ஃப்ளோரில் சப்போர்ட் பண்ணி ஹிப் அப் டவுன் பண்ணுறோம். இது பிரிட்ஜ். ஓகேங்களா. இதுவும் உங்களுக்கு நான் சொன்ன அந்த கண்டிஷனுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா. அடுத்து லெக் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த வேரியேஷன் பண்ணும்போது உங்கள் க்ளூட்டை டைட் நல்லா பண்ணிட்டீங்கன்னா க்ளூட்லேயும் ஒர்க் அவுட் விழுவும், சூப்பராக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக நான் என்ன நான் என்னோட சொல்கிறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்தது பேர்ட் டாக். இது பாருங்கள், இது பேபி க்ரால் போஷரில் நம்மளோட ஆப்போசிட் எல்போவை ஆப்போசிட் நீல டச் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணுறோம். நான் என்ன மாதிரி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். தயவு செஞ்சு போஷர் கரெக்ஷன் எப்போயுமே இருக்கணும். போஷர் கொஞ்சம் கூட மாற்றினீங்கன்னா அந்த நம்ம செய்கிற ஒர்க் அவுட்டும் வேஸ்ட்டு, அது வேறு ஏதாவது இதில் போய் முடியலாம். ஸோ போஷர் மட்டும் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. இது நீங்கள் 15 கவுண்ட்ஸ் இல்லை 12 கவுண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இது நீங்கள் தான் பிகினர் அப்படின்னா ஒரு 10 to 12 கவுண்ட்ஸ் கூட பண்ணிக்கலாம். 15 கவுண்ட்ஸுங்கிறது மேக்ஸிமம், 12 கவுண்ட்ஸுங்கிறது மினிமம். சரிங்களா. அடுத்த வேரியேஷன் ரஷ்யன் ட்விஸ்ட்டு. பாருங்கள், இந்த மாதிரி உட்காந்துட்டு லெக்கு லிஃப்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி பண்ணுங்கள். கை ஸ்ட்ரெயிட் பண்ணி ரைட் லெஃப்ட்னு பண்ணுங்கள். இல்லை என்னால் லெக்கு லிஃப்ட் பண்ணி என்னால் ஹோல்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி காலை கீழே ப்ளேஸ் பண்ணி பாடி பின்னாடி சாய்ச்சி இந்த மாதிரி கீழே போய் ஃப்ளோர் டச் பண்ணலாம். ஓகேங்களா. முடிகிறவங்க லெக்கு லிஃப்ட் பண்ணி பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். இதுவும் எஃபெக்டிவாக தான் இருக்கும், பட் அது நல்லாயிருக்கும் இன்னும். அடுத்தது இந்த பேர்ட் டாக் போஸில் இருக்குல்ல, அந்த ஆப்போசிட் ஹேண்ட் ஆப்போசிட் லெக்கு அதை ஸ்ட்ரைட் பண்ணி ஹோல்ட் மட்டும் பண்ணணும். இதில் நீங்கள் கோரை நல்லா என்கேஜ் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணணும். சரிங்களா. இதே மாதிரி வீடியோ இன்னும் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். See you.